ஹலோ வேவ்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது வெங்காய துவையல், பெரிய வெங்காய துவையல். இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். மெயினாக சப்பாத்திக்கு தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னமாக நறுக்கி, குட்டி குட்டியாக நறுக்கி, வரமிளகாயும் புளியும் வச்சு, கடுகு உளுந்தம்பருப்பு வச்சு வதக்கிக்கணும். என்கிட்ட பழைய மிளகா இருந்துச்சு, அதனால் பழைய மிளகா தான் போட்டிருக்கேன். மிளகா வதக்கும்போது கருகலை. இது பழைய மிளகா, போன வருஷத்து மிளகா. இது தீர்ந்ததுக்கப்புறம்தான் புது மிளகாய் எடுப்போம், அதனால் பழைய மிளகா போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் நறுக்கியிருக்கேன். பெரிய வெங்காயமாக 4 வெங்காயம் நறுக்கியிருக்கேன். இதுக்கு 6 மிளகா வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி வச்சுருக்கேன் பாருங்கள், அவ்வளவுதான். கடுகு, எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு தாளித்து, வரமிளகாயும் புளியும் போட்டு, பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு, இந்த பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா எவ்வளோ வெங்காயம் வேணாலும் சோறாக போட்டு வதக்கிக்கணும். வதக்கிட்டு உப்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் போல் வெங்காயத்தை தனியாக எடுத்துடணும், கொஞ்சமாக. அதுக்கப்புறம் இதில் உப்பு வச்சிடணும். அந்த பெருசாக எல்லாத்துலேயும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். நல்லா வலுவலுன்னு அரைச்சிடணும். அரைச்சிட்டு இந்த கொஞ்சமாக எடுத்துருக்கோம்ல, அது அரைச்சி வலிக்கையில் இந்த கொஞ்சமாக இருக்கிறதையும் தூக்கி போட்டு அதுக்குள்ளே ஸ்பூனில் போட்டு கலக்கி விட்டுறணும். இந்த பெரிய வெங்காயத்தில் என்ன மகிமைனா, வெங்காயம் திப்பி திப்பியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. சப்பாத்திக்கு இதை செஞ்சு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சுருக்குன்னு இருக்கும். சாப்பிட்டோம்னா நம்ம முகத்துலேருந்து வேர்வை வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காய துவையல், பெரிய வெங்காய துவையல். இதில் நம்ம பூண்டு வைக்கலை, தக்காளி வைக்கலை, தேங்காய் வைக்கலை, ஒன்றுமே பண்ணலை. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நாங்கள் தேவகோடையில் சத்திரத்தார் வீடு, எங்கள் வீட்டு ஐயாங்கம்மாருங்க, என் பெரிய மாமனார், எங்கள் மாமனார், சின்ன மாமனார் எல்லாருமே இந்த துவையல் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். சமயக்காரன் இருக்கையில் அரைச்சி வைப்பானோ, அம்மியிலே அரைச்சி வைப்பானோ, அப்படி சூப்பராக இருக்கும். அம்மியில் அரைச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். திப்பி திப்பியாக அரைச்சி வைப்பானோ. அதே மாதிரி நம்ம மிக்சியில் போட்டால் கூட இப்படி கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்துக்கின்றணும். உப்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துடணுங்க. அப்போ நம்ம இதெல்லாம் மிக்சியில் போட்டுக்கிட்டு வலுவலுன்னு அரைச்சிவிட்டு இறக்கி கிண்ணத்தில் வலிக்கையில் இதையும் போட்டு ஸ்பூனில் கலக்கி விட்டுட்டோம்னா அந்த அம்மியில் அரைக்கிற டேஸ்ட்டு இந்த துவையலில் நமக்கு கிடைக்கும். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குன்னு ஐயாமாருங்க எல்லாருமே சொல்லுவாங்க. ஆச்சிமாரு, அண்ணன் எல்லாரும் சொல்லுவாங்க. குழந்தைங்க கூட மறுபடியும் செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க. நம்ம வீட்டு செட்டியாருங்கெல்லாம் வெங்காயத்தை அரைச்சி தரியான்னு கேட்பாங்க. சூப்பராக இருக்கும். எல்லோரும் உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிடுங்க, அசத்துங்க. சப்பாத்தியும் பெரிய வெங்காய துவையலும். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.